வணக்கம். இபிஐயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த நெல்லிக்காய் சட்னி சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். நெல்லிக்காய் ஹீமோகுளோபின் லெவலை நேச்சுரலாவே இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின்ல நல்ல ஷைனிங் கிடைக்கும். உடம்புக்கு ரொம்ப சத்தானது. இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ளது. இன்னைக்கு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். 3 நெல்லிக்காய், 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுக்கணும். மிக்சியில நல்லா அரைச்சிடணும். அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்பு கொடுத்துடணும். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருகப்பில்லை தாளிச்சு இந்த நெல்லிக்காய் சட்னியில நம்ம சேர்த்தோம்னா நம்மளுடைய நெல்லிக்காய் சட்னி 1 நிமிஷத்துல தயாராயிடும். அதிகம் சத்துக்கள் நிறைந்துள்ள நெல்லிக்காய் சட்னி ஒரு பெஸ்ட் இம்யூனிட்டி பூஸ்டர். இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப ருசியா இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.